நமः சிவாய. நாகம் 16 பல வகையான வீழ்ச்சிகளும் அறுப்பு முறைகளும் உண்டு. அதில் எளிமையாக செய்யக்கூடியது அறுப்பு அப்படி சொல்லக்கூடிய ஒரு முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அறுப்பு நம்ம 16 முறைகளில் செய்ய போகிறோம். ஏன்னா முழுமையாகவும் செய்யலாம், அது இரட்டை முழுவீச்சாகவும் செய்யலாம், அதை பாதியாக எடுத்து அறுப்புன்ற வகைகளில் செய்யலாம், அல்லது அரை வீச்சு அப்படின்ற முறையிலையும் நம்ம செய்யலாம். ஆனால் புதிதாக பார்க்கக்கூடியவங்களுக்கு இல்லை பயிற்சி எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நம்ம அந்த பாதியிலேருந்து கற்றுக்கிட்டோம்னா எளிமையாக கற்றுக்கலாம். அதுக்கு அடுத்த நிலைக்கு போகும்போது முழுமையான சுற்று, அந்த முழுமையான சுற்று நல்லா கட்டுற பிறகு டபுளாக நம்ம அந்த பயிற்சியை எடுத்துக்க முடியும். முதல்ல இந்த மாதிரி நிற்கிறோம் பொதுநிலை. இந்த பொதுநிலையில் நிற்கிறோம் ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு. பயிற்சி அடுத்த பிறகு அதுக்கு முறையான நிலை என்னவோ அந்த நிலையில் நம்ம பயிற்சி பண்ணலாம். கம்பை பிடிக்கும்போது அடியில் தான் இருக்கணும். வலது கரம் அடியில், இடது கரம் அதுக்கு மேலே, ரைட்டு லெஃப்ட், சரிங்களா? இப்படி பார்த்து நிற்கும். இந்த முனைக்கம்பில் தான் நம்மளுடைய அந்த பார்க்கக்கூடிய பார்வையானது இருக்கணும். பார்க்கணும். இப்போ அப்படி கீழே இருந்து அப்படி வளைக்கிற பாருங்க, வளைச்சி அப்படி கிராஸில் எடுக்கணும். குறுக்கு அதே போல் இந்த பக்கமும் குறுக்கு. ஒரு நம்ம பெருக்கல் குறி போட்டால் எப்படி போடுவோமோ அது போல் கீழே இருந்து செய்யணும், சரிங்களா? இப்படி நிற்கிறேன். 1 இந்த தோள்பட்டையில் வைக்கணும், இங்கிருந்து இந்த தோள்பட்டையில் வைக்கணும். இது பேர் கீழ் அறுப்பு அல்லது கீழ் பூநூல் அறுப்பு. பூநூல் போடுவாங்கள்ல, பூநூல், அதனால் பூநூல் அறுப்புன்னு பேர். கீழ் பூநூல் அறுப்பு, மேல் வெட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை மேல் பூநூல் அறுப்புன்னு சொல்லுவாங்க, அல்லது மேல் அறுப்புன்னு சொல்லலாம், சரிங்களா? முதல்ல 1 செய்யலாம். 1 இது வலம் இருந்து இடம். இப்போ இடம் இருந்து வலம், இதுதான் முதல் பயிற்சி. 1 2 உங்களுக்கு இப்போ வைக்கணும்னா புரியல அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டரில் வச்சுக்கலாம் தயார் நிலையில். கீழே இருந்து போகும்போது இப்படி அடிச்சுட்டு இந்த ஷோல்டரில் வச்சிடணும், அது தோள்பட்டையில் வைக்கணும். இந்த பக்கம் இருந்து வரும்போது அதே போல் இந்த பக்கம் ஒரு அறுப்பு, இதுதான் அரை அறுப்பு, அதாவது அறுப்பு அரை வீச்சுன்னு சொல்லக்கூடியது. முழுமையாக செய்யலாம், அது அடுத்த காணொலியில் நம்ம அதை பற்றி நம்ம பார்க்கலாம். 1 வலம் இருந்து இடம், இடம் இருந்து வலம், ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட். இதுதான் பயிற்சி 1 மற்றும் 2. அடுத்தது மேலேருந்து செய்யணும். அதே மாதிரி கழுத்து வெட்டி வைக்கணும், அதே போல் வெட்டி வைக்கணும். மேல் பூணூல் அறுப்பு, வலம் இருந்து இடம், இடம் இருந்து வலம். இது பொதுநிலையில் இருந்து செய்தாலே போதுமானது. அப்போ கீழே 2 மேலே 2 மொத்தம் 4 ஆயிடுச்சு. அடுத்தது பரவல், கீழ்பரவல். கீழ்பரவல்னா கணுக்கால் பகுதி மாதிரி செய்யணும். கால் கட்டை விரல் அடிக்கிற மாதிரி செய்யணும். முன்னாடி ஒரு ஆள் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த காலுடைய கட்டை விரல் அடிக்கிற மாதிரி தரையோட தரையாக பட்டும் படாமல் அந்த தூசி பறக்கிற அளவுக்கு நம்ம அதை பயிற்சி பண்ணணும். வலம் இருந்து இடம், இடம் இருந்து வலம். இது மொத்தம் 6. கீழே செஞ்சோம் வலம் மற்றும் இடம், மேலே செஞ்சோம் வலம் மற்றும் இடம். கீழ்பரவல் அல்லது கீழே வீச்சு சொல்லுவாங்க, அதை நம்ம கீழே செய்கிறோம். வலம் இருந்து இடம், இடம் இருந்து வலம், மொத்தம் 6. அதே போல் மேல் பரவல்னா நெத்தி மட்டத்துக்கு 1 2. நீங்கள் பயிற்சி செய்யும்போது எங்கே வைக்கணும் ஒரு சந்தேகம் வரும். கழுத்தில் வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த கை சப்புன்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில், இந்த பைசப்ஸில் ஒரு அனுப்பு கொடுத்தா போதுமானது. 1 2 மட்டமாக இருக்கணும். மொத்தம் 8 ஆச்சு. திரும்ப செய்கிற பாருங்க. கீழே 1, மறுபக்கம் 2, மேலே 3, இந்த பக்கம் 4. கீழ்பரவல் வலம் இருந்து இடம், இடம் இருந்து வலம் 6. மேல் பரவல் வலம் இருந்து இடம், இடம் இருந்து வலம், மொத்தம் 8 ஆயிடுச்சு. இப்போ 8 வகையான பயிற்சியை நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்க அறுப்பு செய்யக்கூடியது.
பக்கம்னா உடலோட சைடில். காலை கொஞ்சம் குறுக்கிக்கலாம். இந்த பக்கம் மட்டும் செய்யணும், முழுமையாக செய்ய வேண்டாம். அது நம்ம அடுத்த பயிற்சியில் பார்க்கலாம். அரை வீச்சில் அதை அறுப்பில் மட்டும் நேராக செய்யணும். ஒன்று கீழேருந்து மேலே, மேலேருந்து வரும்போது மேலேருந்து வந்துடும். அப்போ 2 வந்துது பாருங்க. பக்கம் அறுப்புலையே கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே 2 வந்துடுது. அப்போ 10. 1 2 வந்துடும். அதே போல் இடம் இந்த பக்கம் வச்சுட்டு 1 2 வந்துடும். இந்த மாதிரி பயிற்சி பண்ணணும். நம்ம எதுவாக செய்கிறோம். 1 2 இடப்பக்கம் 1 2 மொத்தமாக 12 வந்துருக்கு. இது வரைக்கும் பயிற்சியில் 12 பயிற்சியை பார்த்துருக்குறோம். அதுக்கு அடுத்த பயிற்சி விலா அறுப்பு அல்லது அல்லனா இந்த விழாப்பகுதி இடுப்பு தான் சொல்லுவோம். அல்ல குத்து, அல்ல அறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி. அதை வந்து நம்ம இடுப்பில் அறக்கணும். மட்டமாக போகணும், இடுப்பு மட்டத்துக்கு போகணும். விழாப்பகுதிக்கு 1 2 1 2. அப்போ இடம் இருந்து வளம், வளம் இருந்து இடம், நம்ம 2 தான் கணக்கு வச்சுக்கணும். மொத்தம் 14 அறுப்பு வந்திருக்கு. 14 அரைவீச்சுன்னு சொல்லலாம், அறுப்புன்னு சொல்லலாம். சரிங்களா? நம்ம இது பாதி தான் பார்த்துருக்கோம். முழுமையாகவும் செய்கிறோம், 2 முழுமையாகவும் செய்யணும். அது நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் காணொலியில் பார்க்கலாம். அடுத்தது 15வது நேராக செய்யணும். உடலுடைய நேர் பகுதியில். இப்போ உடம்பு இருக்குன்னா நெஞ்சுக்கு நேராக, நெஞ்சு 2 வகையாக செய்யலாம். குறுக்கு நெஞ்சு அறுப்பு, நேர் நெஞ்சறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான். சரிங்களா? நெஞ்சறுப்பில் இப்படி செய்யலாம். 1 இதில் ஒரு சூச்சம் அடங்கியிருக்கு. என்ன சூச்சம்னா, இதில் குத்தும் வரும், இதில் அப்படி அறுப்பும் வரும். செய்ய முடியும். குத்துன்னா அப்படி குத்திக்கலாம், அறுப்பாக செய்யணும்னா அறுப்பாக செஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே தான் இடது பக்கம் செஞ்சாலும் அப்படி செஞ்சுக்கலாம். இது ஒரு 15. இப்போ மேலேருந்து வரும்போது மேலேருந்து வரணும், உச்சியிலேருந்து வரக்கூடாது. உச்சிலேருந்து வரும்போது தொண்டை குத்து, கூம்பு வருமோ ரீதியாகவும் போகும். அப்படி வரக்கூடியது. இதில் சுருள் குத்து, சுருள்னு சொல்லுவாங்க. அது நம்ம பாட ரீதியாக வரும்போது நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த நேரடியாக வருது, பாட ரீதியாக வரும், மேலேருந்து வரும். பாடம் செய்யும்போது அந்த பக்கத்தை செஞ்சுக்கலாம், கொஞ்சம் ஒதுக்கி செஞ்சுக்கலாம். அந்த 1 2 இந்த மாதிரியும் பயிற்சி செய்யலாம், கீழேருந்து செய்யலாம். மொத்தம் 16 வகையான அறுப்பு முறையில் நம்ம இந்த பதிவில் பார்த்துருக்குறோம். இது நாகம் 16 பல வகையான பெயர் காரணம் உண்டு. 1 பெயருக்கான காரணமும் உண்டு, பாடத்திட்டத்துக்கான காரணமும் உண்டு. பாடத்தில் பயன்படுத்தக்கூடிய அறுப்பு வீச்சு முறைகளை முதன்மையாக படுத்தி அதற்காகவும் இந்த நாகம் 16 பாடமுறை கட்டமைக்கப்பட்டிருக்குது. இதுக்கு நாகம் 16 என்ற ஒரு பாடத்திட்டத்தில் வீச்சு முறையும் முதுகெலும்பும் சொல்லலாம். சரிங்களா? அது நம்ம ஒவ்வொரு வரக்கூடிய நாட்களில் நாகம் 16 அடிப்படை பயிற்சிகளும் பார்க்கலாம், பாடங்களும் பார்க்கலாம். என்னென்ன பாடங்கள் எப்படிலாம் மாற்றி அமைக்கப்பட்டு இருக்குது, ஒவ்வொரு பயிற்சி கூடத்தும் எப்படி மாறுது என்பதை எனக்கு தெரிந்த முறைகளில் உங்களுக்கு நான் பயிற்சி அளிக்கிறேன். தொடர்ந்து பயிற்சி பாருங்கள். என்னுடைய தொடர்பு எண் இருக்குது. என்னைய சந்தேகம் எதாக இருந்தால் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.